வணக்கம். நான் பா ஸ்ரீராம், 7ஆம் வகுப்பு மாணவன். இங்கு வருகை புரிந்துள்ள நடுவர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நான் பேச வந்த தலைப்போ கல்வியே அழியா செல்வம் என்பதாகும். அறிவுடையாரை அரசனும் விரும்புவார் என்றால் அந்த அறிவாளியை உருவாக்கிய கல்வியே காரணமாக கருதப்படுகின்றது. அதை இந்த அரிய வாய்ப்பில் நினைவுகூர விரும்புகின்றேன். ஒருமை கண் நான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை என்ற திருவள்ளுவரின் வாக்கில் ஒருவன் கற்ற கல்வி 7 பிறவிக்கும் வரும் என்றும் செல்வத்துள் சிறந்தது கல்வி செல்வம் என்றும் கல்வியின் மகத்துவத்தை தந்தருளியுள்ளார். கல்வி கற்பவர் எல்லாம் சென்ற இடமெல்லாம் சிறப்படைவார். எனவே உலகநாதர் ஏற்றிய உலக நீதி நூலில் ஓதாமலோர் நானும் இருக்க வேண்டாம் என்று கல்வி கற்பதன் முக்கியத்துவத்தை அனைவருக்கும் உணர்த்தியுள்ளார். அது மட்டுமா, கொன்றை வேந்தனோ கல்வி அழிவில்லாதது, பிறருக்கு கொடுத்தாலும் குறையாது, திருடர்களால் கூட கவர முடியாது என்ற கல்வி கற்பதன் புரிதலை அனைவரும் அறிய வேண்டும் என்று உணர்த்தியுள்ளார். கல்வி நம்மையும் வாழ வைக்கும், அதன் மூலம் பிறரையும் வாழ வைக்க முடியும் என்ற தத்துவத்தின்படி இப்பணியில் நமது ஆசிரியர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆம், கல்வி தன்னம்பிக்கையை வளர்க்கும், மேலும் புது புது அறிவினை பெற்றிட வழிவகுக்கும். எனவே தளர்ச்சி இல்லாமல் படிப்போம், வளர்ச்சியை தந்து கொண்டே இருப்போம். படிப்பு படித்தால் பலரால் பாராட்டப்படலாம். பிறப்பு அன்னையால் என்றால் சிறப்பு கல்வியால் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்த ஐயா அப்துல் கலாமின் வழியில் உப்பில்லா உணவு ருசிக்காது, படிப்பில்லா வாழ்க்கை சிறக்காது. எனவே கற்றது கையளவே, கல்லாதது உலகளவு என்பதற்கு இன்று ஏடு தூக்கும் மாணவர்கள் தான் நாளை நாடு காக்கும் தலைவர்களாக முடியும் என்ற ஆணித்தனமான நம்பிக்கையுடன் வாழ்நாளெல்லாம் படித்து அதனை பலருக்கு பயன்பட விதைத்து மனிதர்களின் மாணிக்கமாய் திகழ்வோம் என்ற வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி முகிலன். நம்ம நடுவர்களை அவர்களுடைய கருத்துக்களை கூற அழைக்கிறோம். ஸ்ரீராம் முகிலன், கரெக்ட்டா? எஸ். ஓகே, சூப்பர். ஸ்ரீராம் இப்ப பேசுறது ஸ்ரீராம், அவங்க கூட இருக்கிறது அவங்களோட தம்பி முகிலன், அவங்க அப்புறமா பேசுவாங்க. ஓஹோ, இப்ப பேசுறது ஸ்ரீராம். ரொம்ப அருமையா பேசுறீங்க. ஓகே, கல்வி உப்பில்லா உணவு ருசிக்காது, படிப்பில்லா வாழ்க்கை சிறக்காது, கல்வி வாழ்வு சிறக்காது. ரொம்ப அருமை, ரொம்ப டச்சிங் பாயிண்ட். அது போக வாழ்நாள் முழுதும் படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னீங்க, அதுவும் ரொம்ப சிறப்பான கருத்து சரி ஓட்டமுள்ள ஒரு உரையை சொல்றது ரொம்ப அருமை. வாழ்த்துக்கள். நன்றி சார். ஸ்ரீராம், வணக்கம் சார். நீங்க உங்க தம்பி 2 பேரும் ஒரே உங்க டீச்சர் சோனா டீச்சர்கிட்ட தான் வந்து படிக்கிறீங்களா? ஆமா சார். ரொம்ப அருமை. பக்கத்துல நீங்க பேசிட்டு இருக்கப்போ உங்க தம்பி இடையில உள்ள வந்துட்டு அண்ணா என்ன பேசுறான் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சலவடி மாதிரி ஆரம்பிச்சீங்க. நிறைய கருத்துக்களை வந்து மேற்கொண்டு ஆரம்பிச்சு பேசுனீங்க. ரொம்ப அருமை. ஓகே, கல்வியோட முக்கியத்துவம், கல்வி வந்துட்டு ஒரு வாழ்க்கையில எங்க எடுத்துட்டு போகணும், எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து ரொம்ப நல்லா கவர் பண்ணீங்க. மேலும் உங்களோட இந்த கருத்து கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு, அதோட பொருள் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு தடவை சொல்லுங்க. கற்றது கையளவே, கல்லாதது உலகளவே. ஓகே, நான் உங்களோட மாடுலேஷன்ல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஓகே, கற்றது கையளவு. நீங்க என்னதான் படிச்சுக்கிட்டே இருந்தா கூட படிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்துட்டு பொருள். ஓகே, நம்ம எல்லாத்தையும் ஒரு படிச்சு முடிச்ச உடனே
எல்லாம் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு இருமாப்பு வந்துடக்கூடாது. ரொம்ப படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கருத்து வந்து சொல்லுவோம். ஓகே, ரொம்ப நல்லா பேசுறீங்க. வாழ்த்துக்கள், மென்மேலும் சிறப்படைய என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம் மேம். அடக்கம் அமரரும் உயிர்ப்பும் இந்த வார்த்தைக்கு அப்படியே வந்து கரெக்டா பொருந்துரும் பண்ணி. நீங்களும் ராஜேஷ் காந்தி சாரும் பக்கத்து பக்கத்து விண்டோல எனக்கு தெரியுறீங்க. சொந்தக்காரங்களும் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. ஒரு பெரிய ஸ்ரீராம் பக்கத்துல ஒரு குட்டி ஸ்ரீராம் உட்காந்துருக்க மாதிரியே இருக்கு. இந்த டீம்ல இருக்க அனைத்து பிள்ளைகளுக்கும் எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நெக்ஸ்ட் டைம் நீங்க விஞ்ஞானியை பத்தி பேசும்போது எங்க விஞ்ஞானிகளை தான் பேசணும். நீங்க எல்லாரும் செந்தில் சார் பத்தியோ ராஜேஷ் சார் பத்தியோ நம்ம பழக்கத்துல இருக்கிற விஞ்ஞானிகளை பத்தி தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். இவங்களெல்லாம் பத்தி கேட்கும்போது நம்மளுக்கு உங்களுக்கும் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனா இருக்கும். என்னடா நம்ம பக்கத்து தெருவுல எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா அப்படின்னு உங்களுக்கும் தோணும். எங்களுக்கும் அவங்கள பத்தி நீங்க பேசும்போது மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைய சொல்லணும். உங்களோட கருத்து, உங்கள் குரல் வரம் எல்லாமே அருமையாக இருந்தது ஸ்ரீராம். சொல்றது அழகா பிரசன்ட் பண்ணீங்க. நல்ல உங்களோட கருத்துக்கள் அனைத்துமே எல்லாரும் சென்றடைகிறது. நெக்ஸ்ட் டைம் சொல்லலாம் எங்க விஞ்ஞானிகள் பத்தி நான் மார்க்கெட் பண்ணிடுவேன். சரிங்க மேம். ஓகே, தேங்க்யூ மேம்.